அரசியலில் சில கட்சிகள் மலரலாம், சில கட்சிகள் வீழலாம். அரசியல்ல யாருமே நிரந்தரமான எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஃப்ரெண்ட் கிடையாது. அரசியல்வாதி எப்போ வேணா வெளில எழுந்துக்கலாம். எப்ப பாருங்க டிடிவி தினகரன் ஆர்கே நகர்ல ஜெயிப்பார்னு யார் கண்டாங்க? அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஸ்ட்ரீட்ல. திமுக டெபாசிட் போகும்னு யார் கண்டாங்க? நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா இல்லையா? திமுக டெபாசிட் போய் திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்களா இல்லையா? அவங்கள ஒதுக்க விட முடியாது. இப்ப அண்ணா திமுக ஓய்ஞ்சுன்னு தினம் இந்த டெலிவிஷன்காரங்க பேசிட்டு இருந்தாங்களே, இவங்களுக்கு வேற வேலை இல்லை. ஓபிஎஸ் போயிட்டாரு, அண்ணா திமுக ஓய்ஞ்சு. இப்ப அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி அரசியல்ல எது ஒண்ணு நடக்கும். இன்னைக்கு திமுக பதவி விட்டு இறங்கிச்சுன்னா நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு உதயநிதி சீஃப் மினிஸ்டர் ஆவாரு. அரசியல் எது வேணா நடக்கலாம். அது மாதிரி ஆம் ஆத்மி கட்சி முடியுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. திருப்பி மலர்ச்சி வருவதற்கான சான்சஸ் உண்டு. பாஜகவிற்கு பார்லிமெண்ட் பலத்தை விட யூனிஃபார்ம் சிவில் கோடு மகளிர் சட்டம்லாம் பாஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக தான் பண்றாங்க. அதை தவிர பாஜகவுக்கு வந்து லாங்கர் ரன்ல இவர் எனிமியை வீழ்த்துவதுதான் அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்கிறது. காரணம் 2029 இவங்கெல்லாம் ப்ராபபிள் எனிமிஸா பார்க்கறாங்க பிஜேபி.